தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தமது தார்மீக ஆதரவை வழங்குவதாக இந்திய மூலை நிவாசி காவல்படை அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் என். தமிழமுதன் தெரிவித்தார். சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை நேரில் சந்தித்த அவர் தனது ஆதரவு கடிதத்தை வழங்கி மேலும் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்றும், சனாதன தர்மங்களை வீழ்த்தி சமதர்ம ஆட்சியை நிலைநாட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிதம்பரத்தில் தொல் திருமாவளவன் ஆகியோரை ஆதரித்து தாம் பிரச்சாரம் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். என் பேர் தமிழமுதன். நான் இந்திய மூல நிவாசி காவல்படை அமைப்போட மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறேன். தொடர்ந்து எளிய மக்களுடைய விடுதலைக்காக ஓபிசி, எம்பிசி, எஸ்எஸ்டி சிறுபான்மையினர் மக்கள் விடுதலையாக தொடர்ந்து போராடி வரோம். அதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் நம்முடைய ஜனநாயக சக்திகள் வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில், அதாவது ஜனநாயக சக்தினா 10 ஆண்டு காலமாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சனாதன சக்திகள் இந்த ஆட்சி அமைச்சு மக்களுக்கு விரோதமான செயல் வடிவத்தில் ஈடுபடுறாங்க. அந்த ஆட்சியை அழித்தொழிக்க இன்றைக்கு எதிர்நிலையை பார்த்தா இன்னைக்கு இந்திய கூட்டணி தான் மிக வலிமையாக இருக்குது. அப்போ அந்த கூட்டணியை நம்ம ஆதரித்தா மட்டும்தான் அதை வென்றெடுக்க முடியுன்ற நோக்கத்துக்காக தான் திமுகவுக்கும் இங்கே நம்ம ஆதரித்து வேலை செய்கிறோம். அந்த அடிப்படையில் தருமபுரியில், கிருஷ்ணகிரி, சேலம் தொடர்ந்து அண்ணன் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு சிதம்பரத்தில் அன்றைக்கி 2 மணி போய் சந்தித்து பிரச்சாரம் சந்தித்தோம். தொடர்ந்து தருமபுரியில் திமுக அண்ணன் வெற்றி வேட்பாளர் மணியை ஆதரித்து தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சு வரோம். அதேபோல் சேலத்தில் அண்ணன் செல்வ கணபதி அண்ணா ஆதரித்து தொடர்ந்து தீவிட்டிப்பட்டி, காடையம்பட்டி அந்த பகுதியில் நம்ம மாவட்ட செயல் பொறுப்பாளர்களாக தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரியிலும் அங்கே ஆதரித்து வேட்பாளர் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. இந்த நோக்கம் என்னென்னா, பொருளாதாரத்தின் அடிப்படையில், நம்ம பணத்தின் அடிப்படையில் ஏதோ கட்சி கூட்டணின்றத நோக்கம் இல்லை. இந்திய நாட்டை பாதுகாக்கணும், இந்திய அரசியலமைச்சத்தை பாதுகாக்கணும், அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை நம்ம அமைச்சிருக்கிறோம். தொடர்ந்து அதை வேலை செய்கிறோம். கட்டாயம் அண்ணன் செல்வ கணபதி 100% இந்த சேலத்தில் கட்டாயம் அவர் வெற்றி பெறுவார். ஏன்னா அவர் மக்களுடைய அணுகுமுறை மிக அழகா இருக்கு. அண்ணன் மாவட்ட செயலர் அண்ணன் ராஜேந்திரன் அவருடைய அணுகுமுறை மிக அழகா இருக்கு. மக்களை எளிமையை சந்திச்சு மக்களுடைய குறைகளை கேட்டு தொடர்ந்து அவங்க ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு நல்லா செய்யற அடிப்படையில தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. அதே போல தருமபுரியில அதே மாதிரி தான் அண்ணன் பழனியப்பன் அண்ணன், முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பழனியப்பன் தொடர்ந்து அங்க 3 தொகுதி அவர் ஒதுக்கிறாங்க. பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் தொடர்ந்து பயங்கரமா வேலை செய்யறாரு. மணி அவர்களை வெற்றி பெற செய்வது தொடர்ந்து தன்னை அர்ப்பணிச்சு தொடர்ந்து அண்ணன் பழனியப்பண்ணா தொடர்ந்து வேலை செய்யறாரு. அதே போல் அண்ணன் மாவட்ட செயலர் தரங்க சுப்பிரமணிய அண்ணா அவரையும் வேலை செய்யறாரு. அதனால அவங்களுடைய களப்பணி மிக வலிமையா இருக்கு. கட்டாயம் மணி அவர்களை வெற்றி பெற செய்ய மிக பழனியப்பனுடைய வாய்ப்பு, பழனியப்பனுடைய அந்த களப்பணி மிக அவர் வெற்றி பெற செய்ய மிக உறுதுணையாக இருக்கு. அதே போல் அண்ணன் கிருஷ்ணகிரியில அண்ணன் மதிய அண்ணன் அவருடைய பிரச்சாரம் மிக பயங்கரமா போயிட்டு இருக்குது. அவர் மக்கள் அணுகுமுறை, அவருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவர் பர்கூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருக்கிறாரு. அவரு மக்கள் ஒரு கொண்டாடக்கூடிய நபராக அவங்க எல்லாம் பாக்குறாங்க. அவர் தொடர்ந்து மக்களை பயணிச்சு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து மக்களுக்காக நிற்கிறாரு. அதே போலதான் அந்த அவருடைய பலம் அங்க கூடிய வெற்றி, அவர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு மிக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நாங்க 3 தொகுதியிலும் அண்ணன் எழுச்சி தமிழ் தோல் திருமாவளவன் அவர்களையும் சந்திச்சு ஆதரவு கொடுத்து அவருக்கு எங்கள் சார்ந்த அமைப்பு சார்ந்த நிதி அன்பளிப்பு கொடுத்தோம். அவருக்கு ஒரு நாள் அங்க பாதி நேரம் பிரச்சாரம் செஞ்சோம். தொடர்ந்து இந்த மாதிரி வேலை திட்டங்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கிற நோக்கத்தான் பயணிக்கிறோம். ஜெய்பீம். நன்றி.